எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் வருகிறவர்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபைக்கு எழுதுகிறார். அதிலே ஒன்று, அவரிடத்தில் வருகிற யாவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், தேவன் இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாத ஒருத்தர்கிட்ட நம்ம வரல, ஒரு மாய இடத்தில் நாம் வரவில்லை, ஒரு மூட நம்பிக்கை கிட்ட நம்ம வரல. அப்படின்னா இல்லாத ஒருத்தரை நம்ம ஆராதிக்கல. கிறிஸ்தவ ஆராதனை எதனால விசேஷமானது தெரியுமா? நாம இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இல்லாத தேவனை நம்மளோட கற்பனையில உருவாக்கி இல்லாத தேவனை செஞ்சு வச்சுக்கிட்டு நாம அதை ஆராதிக்கல. ஒருவேளை உலகத்துல அந்த மாதிரி சில ஆராதனைகள் இருக்கலாம். இல்லாதவற்றை ஆராதிப்பவர்களும் இருக்கிறார்கள். கையால் செய்து வைக்கப்பட்ட காரியங்களை அநேகர் தீவிரமாய் ஆராதித்து அதற்கென ஒரு அரசியல், அதற்கென ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ ஆராதனை எதற்காக விசேஷமானது என்றால், இருக்கிற தேவனை, உயிரோடு இருக்கிறவரை நாம் ஆராதனை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிப்பாராம். உங்கள் ஜெபத்திற்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களோட பக்திக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. உங்களோட விசுவாசத்துக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. எந்த விசுவாசத்தை நீங்கள் உயிரோடு இருக்கிற தேவன் மீது வைத்தீர்களோ, எந்த விசுவாசத்தை தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீது நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ, இந்த விசுவாசம் என்னைக்குமே வீணாய் போகிற விசுவாசம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டிருக்காவிட்டால் நான் செய்கிற பிரசங்கமும் வீண், உங்கள் விசுவாசமும் வீண் என்றார். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்ம நம்பலன்னா நம்முடைய விசுவாசத்திற்கு அர்த்தமே இல்லை என்று பவுல் எழுதுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு பலன் அளிக்கிற தேவனவர்.